ஜெயிலே இவன் கதையை முடிச்சிடலாம், இவன் எப்படியும் வெளியில வர மாட்டான்னு நினைச்சல. வந்துட்டேன். பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் ஆரம்பிச்சிருச்சு 2வது ரவுண்ட். விருப்பப்படுறவங்க மட்டும்தான் இந்த தொப்பில பணத்தை போட்டு போவாங்க. விருப்பப்படாதவங்களை நான் வற்புறுத்துறது இல்ல. அதுக்காக ஒன்ன மாதிரி ஆளுங்களை நான் விடுறதும் இல்ல. ₹2 மட்டுமே. லைஃப் பாய் சோப் வழங்கும் இதயம். வணக்கம் சார். என்ன ரங்கசாமி போன் பண்ணி உடனே வர சொன்ன? அதான் மேட்டர் முடிஞ்சோன்னு உனக்கு போன் பண்றேன்னு சொன்னேன். 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துருமே, வேலை முடிச்சுச்சா முடியலன்னு ஒரு சந்தேகம், அப்படிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவனுங்களா? நீ சந்தேகப்பட்டாலும் தப்பு இல்லையா? காசு கொடுத்துருக்கல, வேலை முடிஞ்சிருக்கான்னு பாக்குறது தப்பு இல்ல. உன் மேட்டர் விஷயமா தான் லீகலா என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். உன்னை ஏமாத்துறவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா உடனே அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அவனை உள்ள தள்ளிடலாம். கவர்மெண்ட் செலவுலயே அவனை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் செலவுலயே அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் செலவுலயே அவனை உள்ள வச்சு லாடம் கட்டிடலாம். ஃபார்மாலிட்டி எல்லாம் லீகலா முடிச்சுட்டு பணத்தை மட்டும் வெளியில வச்சு செட்டில் பண்ணிடலாம். புரியுதா? ஐயா, நீ கிளம்பு. ஐயா, அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லைங்க. என்னை ஏமாத்திட்டு போனவன் இவன் தாங்க ஐயா. என்ன சொல்ற? பூனை மடியில கட்டிட்டு அலையிற மாதிரி உன்னை ஏமாத்தணும் கூட வச்சிருக்க. 20 லட்சம் ரூபா முடிக்கிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாம நிக்கிறான் பாரு. ஒரு விதத்துல இவன் உன்கிட்ட சிக்கினது நல்லதா போச்சு. நான் தேடி அலைய வேண்டிய வேலை மிச்சம். இவன் எங்கே இருக்கட்டும், ஃபர்தர் ஆக வேண்டிய வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஐயா, கோர்ட்டு கேஸ் எதுவுமே வேண்டாங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட நானே வாபஸ் வாங்கிக்கிறேங்க. நாங்க எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிட்டுங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவ கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு வேலையும் இல்லாம எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. எனக்கு வர வேலையெல்லாம் இந்த மாதிரி முடிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய் ஐயா, ஒழுங்கா அவனை செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடு. புரியுதா? சரிங்க. மறுபடியும் என்ன சீன்ல கொண்டு வராத. ரங்கசாமி, அப்ப ஏதாவது அவன் திருப்பி ஏதாவது மக்கார் பண்ணானே என்கிட்ட சொல்லு. இப்ப மிசானதை சேர்த்து மொத்தமா அவனை கவனிச்சிடலாம். இல்லையா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். ஒழுங்கா கொடுத்துருவான் ஐயா. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ஐயா, அந்த 2 லட்சம் ரூபாய் என்ன காது கேட்கல. என்ன சொன்ன? காதுல விழலையா? ஐயா, நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய திருப்பி கொடுத்தீங்கன்னா என்னையா சிரிக்கிறீங்க? நீ சொன்ன ஜோக்குக்கு சிரிக்காம என்னையா பண்ண முடியும்? கல்லறைக்குள்ள போன பணமோ, போலீஸ்காரன் பாக்கெட்டுக்குள்ள போன பணமோ திரும்பி வந்ததா ஹிஸ்டரியும் கிடையாது, ஜியாகிரபியும் கிடையாது. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் ஐயா. ஏதோ நீங்களே இவனை கண்டுபிடிச்சிருந்தா பரவாயில்ல, நான் தான் ஏன் கண்டுபிடிச்சேன். வேணும்னா இந்த சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒரு 10-20 எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை கொடுத்துருங்க ஐயா. போலீஸ்காரன் கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறதே தப்பு. இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கஞ்சா கேஸா, கொலை கேஸா? உன்னோட சாய்ஸ். என்னையா மிரட்டுறீங்களா? மிரட்டலையா, உண்மையை சொல்றேன். போலீஸ்காரன் நினைச்சா ஒரு கேஸ ஒண்ணு இல்லாம ஆக்க முடியும், ஒண்ணு இல்லாத ஒரு கேஸ உருவாக்கவும் முடியும். அப்படி உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா
உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோமா? என்னய்யா கொடுத்த காசை திருப்பி கேட்டா இப்படியெல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கே அது நியாயமா இருக்கா? ஐயோ, என்ன அவன் நியாயம் பத்தி பேசிட்டு இருக்கான்? இது வேலைக்கு ஆகாது. உன் பேருனா? கண்ணியப்பங்க ஐயா. கண்ணியப்பா, நீ எங்கேயாவது ஓடி போயிடு. இவனுக்கு காசு கொடுக்கும் தானே நீ? ஒத்த காசு கொடுக்காத. இவனை உள்ள தள்ளி ஆயுசுக்கும் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். ஐயா ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. நான் புள்ள குட்டிக்காரங்க ஐயா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேங்க ஐயா. அவ்வளவு பயம் இருக்குல்ல உனக்கு? அந்த 2 லட்சத்தை காந்தி கணக்குல எழுதிட்டு திரும்பி பார்க்காம போயிரு. மறுபடியும் பணத்தை கேட்டு என்கிட்ட வந்த, ஏய் போ, கிளம்பு. ஏய் கண்ணியப்பா, இங்க வா. நீ கிளம்பு. உன்னை உள்ள தள்ளணுங்கிறதுக்காக தான் அவன் எனக்கு பணம் கொடுத்தான். நீ உள்ள போகாம இருக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னா என் மனசாட்சி ஒத்துக்காத. ஐயா கண்டிப்பா ஏமாந்த அவனே எனக்கு 2 லட்சம் ரூபாய் தரும்போது ஏமாத்தன நீ 2 லட்சம் ரூபாய் தந்தாதான் சரியா இருக்கும். பணத்தை ரெடி பண்ணிட்டு என்ன வந்து பாரு. இந்த கேஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணது நீ அவனை மட்டும்தான், என்ன இல்ல. ஐயா அவ்வளவு பணத்துக்கு பேச்சே வேணாம். 2 லட்சமா இல்ல 2 வருஷமானு நீ ஏன் முடிவு பண்ணிக்கா. போ வீட்டுல ஐயா எங்கேயாவது கொடுத்துருங்க ஐயா. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இன்னையில இருந்து உனக்கு எனக்கும் ஆரம்பிச்சிருச்சு 2வது ரவுண்ட். என்னங்க சாப்பிட வரீங்களா? எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிட்டுக்கோ. நீங்களும் சாப்பிட்டீங்க.